எப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று பக்தன் எதிர்பார்க்கிறார். நான் உண்டாக்கின தேவனுடைய உள்ளத்துக்கும் அதுதான் பிரியம். வாசிக்கலாமா? சங்கீதம் 101:6. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். 2 வகையினர் குறித்து பக்தன் சொல்லுகிறார். ஒன்று உண்மையானவர்கள், ஒன்று உத்தமமானவர்கள். இதை கேட்கிற அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இப்பொழுதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். தன் அனுப்பின பிதாவுக்கு துரோகம் செய்யல, எவ்வளோ நிந்தை போராட்டம் வந்த போதும் அதை தெய்வ பலத்தால் தாங்கி ஜெயித்தார். இன்றும் கூட நாம் அவரை தேடுவதில் உண்மையாக இருப்போம். அவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு உண்மையாக இருப்போம். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. ஆக இந்த பொல்லாத உலகத்தில் இனி வரப்போகிற நாட்களில் பயங்கரங்கள் சம்பவித்தாலும் உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு அரணும் கோட்டையுமா இருப்பார். இந்த ஆசீர்வாதம் பெற்றிட ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தன்மையை இன்னும் தாருமப்பா. இந்த வார்த்தையை கேட்டு இன்னும் ஜெபிக்கிறவர்கள் எந்த விஷயத்தில் உண்மையற்று இருக்கிறார்கள் உமக்கு தெரியும். ஆகிய உணர்த்தி அவர்கள் செயற்படுத்தி உத்தமமாய் உம்மை சேவிக்க கட்டுத்தார். எங்களை வெறுமையாக்குகிறோம். இதுவரைக்கும் இல்லாத அற்புதங்கள் அடையாளங்கள் நீ செய்திருக்கிறீ, இனிமேலும் செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.